நான் வந்து கூப்பிட்டப்ப பூஜைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு கவலைப்பட்டேன். ஆனா இப்ப எல்லாருமே வந்திருக்கீங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னுதான் உன்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு உன் முன்னாடி வந்து நிக்கிறோம். ஜமீனுக்கு குப்புற விழுந்து மீசையில மண்ணு ஒட்டிடுச்சு. அது தெரியாம மீசையை நீவி விட்டுக்கிட்டே மண்ணை தட்டி விட்டுட்டு இருக்காரு. துர்கா அசோக் சித்தப்பாலாம் வரல. சத்யாமாவை கூட காணுமே. சத்யா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஆபரேஷன் இருக்குன்னு போயிட்டாங்கம்மா. இங்க வர முடியாததுக்கு உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னாங்க. அசோக்கும் துர்காவும் தனி கார்ல வந்துகிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? சரி சரி வரட்டும். பெரியய்யா நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. எங்களுக்கு நிறைய வேலை கிடக்குமா, ரொம்ப லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் பூஜையை முடிச்சிரு. சரிங்க ஐயா, முடிச்சிடலாம். வரங்க ஐயா. நான் உள்ள போறேன், நீங்க உட்காருங்க. எல்லாம் தலை எழுத்து. உங்களை நம்பி கார்ல ஏறினதுக்கு இங்க கொண்டு வந்து தள்ளிட்டீங்கல்ல. என்ன ஏன் திட்டுறீங்க? கடைசியில இங்க வரத்துக்கு தான் இவ்வளவு போராட்டமா? நம்ம நிலைமைய நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குங்க. என்ன பண்றத, தேவா கார்ல ஏறிட்டோம். அவன் எங்க கூட்டிட்டு வருவான்னு யாரு கண்டா? ஆனா அவன் கார் வரலன்னு வச்சுக்க, இப்பவும் நாம வேகாத வெயில்ல நடந்துதான் வந்துட்டு இருப்போம். ஏதோ பூஜை கையன்னு சொல்றாங்கல்ல, முடியட்டும். ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். ஆமாண்ணி, ஏதோ பூஜைன்ற பேர்ல துர்கா தானே பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருந்தா. அது என்ன பூஜைன்னு தான் பார்த்துட்டு போயிடுவோமே. அம்மா, பெரியய்யா அவசரப்படுத்துறாங்க. நல்ல நேரம் வேற முடிய போகுது. அதனால நீங்களே பூஜை பண்ணி பேழையை எடுத்து என் தலையில வச்சு என்னை வழி அனுப்பி விடுங்கம்மா. இல்ல கௌரி, நான் அதை பண்ணக்கூடாது. எனக்கு அதுக்கு அனுமதியும் இல்ல. முறைப்படி பூஜை பண்ணி பேழைய உன் தலையில ஏத்தி யாத்திரையை தொடங்கி வைக்க வேண்டியது துர்கா தான். நீ எப்ப கிளம்பணும்னு அவளுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் அவ சரியான நேரத்துல வந்துடுவா, நீ கவலைப்படாத. கௌரி, துர்கா, பெரியப்பா, நீங்களா என்ன எங்க இருக்கீங்க? திருப்பதி போலியா? போகல அசோக், நாங்க இங்க வரணும்னு இருந்திருக்கு. அதான் துர்கா அப்பவே சொன்னா இங்க வரணும்னு விதி இருந்தா கண்டிப்பா வருவீங்கன்னு. அப்படியே இங்க வந்துட்டீங்க. கௌரி கூப்பிட்டு நீங்க வரலன்னு சொன்னீங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. எப்படியோ வந்துட்டீங்க, இப்ப எனக்கு சந்தோஷம்தான். என்ன இன்னும் சித்தியை காணமேன்னு தேடினியா? ஆமா,
நல்ல நேரமே முடிய போகுது. பாத யாத்திரைக்கு கிளம்பணும்ல, அதான் உன்னை இன்னும் காணுமேன்னு பதட்டமாயிட்டேன். பேழையோட யாத்திரை போகணும்னு சொன்னதே நான் தானே. நான் இங்க லேட்டா வந்ததுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பெரியய்யாவும் மத்தவங்களும் வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வரலான்னு இருந்தேன். ஏன் அவங்க இந்த பூஜைக்கு வந்தே ஆகணுமா? ஆமா, வந்துதான் ஆகணும். ஏன்னா கனகதுர்கா கோவிலே அவங்களுக்கு சொந்தமானது தானே. சரி, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ம், நீ எல்லாரையும் வர சொல்லு. சரி. பெரியய்யா, பூஜைக்கு எல்லாம் தயாராயிடுச்சு. துர்கா சித்தி உங்களை உள்ள கூப்பிட்டா. பெரியப்பா வாங்க. வாங்க வாங்க. அண்ணே, பெரியா, எல்லக்காளி கோவிலுக்கு கௌரி சுமந்துட்டு போக போற பேழ பெட்டிக்கு தான் தீபம் காட்டுன.
ஏன் ரெண்டு பேருமே எதையோ பார்த்து பயந்த மாதிரி நிக்கிறீங்க? தீபத்தை தொட்டு கும்பிடுங்க. பெரியா, பெரிய ஜமீன் நீங்க. உங்க கை கூட பயத்துல நடுங்குமா என்ன? எனக்கா பயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். துர்கா, தேவா இப்பதானே சொன்னான் திருப்பதி போறோன்னு அங்க போக முடியாம எல்லாரும் அலைஞ்சு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காங்க. அந்த ஒரு களைப்பு இருக்கும் இல்லையா? சின்னையா, கௌரி வீட்டு பூஜைக்கு போலான்னு கூப்பிட்ட. நேரடியா வந்திருந்தா இவ்ளோ அலைச்சல் இருந்திருக்காது. வீணாக்காவ பாருங்க, புத்திசாலித்தனமா உங்க கூட வராம தான் புருஷன் கூட வந்துட்டாங்க. அடியே கனகா, தேவையில்லாம என்ன எதுக்கடியே கோத்து விடுற? நீங்க இங்க வரணும்னு விதி இருந்தா கண்டிப்பா வந்துதானே ஆகணும். அப்பவே சொன்னலையா? அதுபடி இப்ப எல்லாருமே வந்து சேர்ந்துட்டீங்க. பாத்தீங்களா? துர்கா, நேரமாச்சுமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கௌரி பாத யாத்திரையை தொடங்கணும். பொழுது சாயறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பி ஊர் எல்லையை கடக்கணும். சரி, இதோ பேழப்பெட்டி எடுத்துட்டு வரேன். அம்மனோட திருவிளையாடல் தொடங்கியாச்சு. கனகதுர்கா சிலைக்கு மறுபடியும் முழு சக்தி வந்து அந்த சிலையும் கோவிலுக்கு வரணும். சிலை பிரதிஷ்டை முடிஞ்சு கோவில் கும்பாபிஷேகம் முடியறப்ப சிலைய திருடினவங்களுக்கு ஆத்தா அவங்களுக்கான தண்டனைய கொடுத்து முடிச்சிருப்பா. இந்த யாத்திரை நல்லபடியா முடியணும்னு எல்லாரும் மனசார வேண்டிக்கோங்க. ஒரே குறிக்கோளோட உன் யாத்திரையை தொடங்க. சரி துர்கா, போயிட்டு வரேன். அம்மா தாயே. ஏ துர்கா, அந்த பெட்டியில அப்படி என்னதான் இருக்கு? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஆனா பெரியய்யாவுக்கு தெரியும். அவருக்கு தெரியுமா? என்னங்க உங்களுக்கு தெரியும்? எங்க இவரு? அவரும் ஜனா தம்பியும் எங்க போயிட்டாங்க? ஐயோ, இங்கதானே இருந்தாங்க, அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? இந்த பேழை பெட்டி தெளிவான ஆத்து நீர்ல மிதந்து போற மாதிரி போனா அதுக்கு என்ன மரியாதை இருக்க முடியும்? தனக்கான தடைகளையும் போராட்டங்களையும்
தாண்டி போனாதான் அந்த பேழைக்குள்ள இருக்கிற சக்திக்கே ஒரு மரியாதை கிடைக்கும். விதி உங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தோன்னு சொன்னதோட அர்த்தம் இப்ப புரியுதா? வாங்க சின்னையா. சரி வா போலாம். சாமி, நடந்த எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். எந்த பேழப்பட்டி ஆத்துல விட்டோமோ அத கௌரி வீட்டுல பார்த்ததும் அந்த நொடி எங்க நாடி நரம்பெல்லாம் ஒடுங்கி போச்சு. அதுக்கப்புறமும் எங்களால எப்படி அங்க நிக்க முடியும்? அதான் இப்ப உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கோம். இப்படி உங்க நாடி நரம்பெல்லாம் அடங்கிடும்னு தான் அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. என்ன சாமி சொல்றீங்க? அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் ஆவுடை. ஆனா எந்த ஒரு பிரச்சனையையும் நம்மளால சரி பண்ணவே முடியலையே. அதுக்கு மூல காரணம் என்னவா இருக்குன்னு தேடினப்பதான் என் காளி அந்த பேழையும் அது இருக்கிற இடத்தையும் எனக்கு காட்டி கொடுத்தான். நம்ம எல்லைக்குள்ள ஒரு பொருள் இருக்குன்னு உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேனே, அது என்ன பொருள்னு நீ கேட்டப்போ நேரம் வர்றப்ப சொல்றேன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சாமி. அந்த பொருள் வேற எதுவும் இல்ல, கௌரி வீட்டுல நீங்க பார்த்த பேழைதான். சாமி, அந்த பெட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் அழிக்கணும்னு நினைக்கல? என்னது அழிக்கணும்னு நினைக்கலையா? அந்த விஷயத்தை கேட்டு நீ அதிர்ச்சி அடைஞ்சதை விட பல ஆயிரம் மடங்கு அதிர்ச்சி அடைஞ்சது நான் தான். அம்மன் சக்தியை அடக்கி ஆத்துக்குள்ள போட்டது திரும்ப எப்படி வர முடியும்னு யோசிச்சு யோசிச்சு என் தலையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா பெட்டியை அபகரிக்கிறதுக்கு நான் உடனே களத்துல இறங்கினேன். அதை எடுத்துட்டு வர சொல்லி கௌரி வீட்டுக்கு என்னோட ஏவலை ஏவி விட்டேன். அந்த முயற்சி தோல்வியில முடிச்சது. அப்பவும் நான் ஓயல. கனக துர்காவுக்கு இன்னும் சக்தி ஏறணும்னு சொல்லி அந்த பேழைய துர்கா சொல்லி கௌரியே சாமி மரத்துக்கு அடியில வச்சுட்டு வந்தா. அதை அழிக்க பூஜை செஞ்சு பிள்ளைகளை ஏவி விட்ட. ஆனா அந்த ஆதிசக்தி என் பிள்ளைகளை வெட்டி வீழ்த்தி அந்த முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சு. சாமி, என்ன சாமி இது? என்ன சாமி, உடம்பெல்லாம் ஒரே தழும்பா இருக்கு. ஆமா, அங்க பிள்ளைகளுக்கு விழுந்த வெட்டெல்லாம் இங்க என் மேல விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் கௌரி அந்த பேழைய அவ வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டா. இன்னைக்கு பூஜை பண்ணி அந்த பெட்டியை எடுத்துட்டு எல்லக்காளி கோவிலுக்கு பாத யாத்திரையா போக போறா. அதனால இனிமே நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்ப தெய்வ சக்தி உக்கிரமாயிடுச்சு. அந்த பெட்டி மட்டும் எல்லக்காளி கோவிலுக்குள்ள போயிட்டா அப்புறம் நீயும் நானும் இப்படி சாவகாசமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க உயிரோட இருக்க மாட்டோம்.
நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இந்த முறை நான் மந்திர சக்தியை பயன்படுத்தினாலும் அந்த பேழப்பெட்டியை மீட்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்க மதியாலையும் தந்திரத்தாலையும் அந்த பேழைய எல்லக்காளி கோவிலுக்குள்ள போக விடாம நீங்க தடுத்து நிறுத்தணும். உங்களை மீறி அந்த பேழப்பெட்டி காளி கோவில் எல்லைய தொட்டுட்டா நம்ம கஷ்டகாலம் ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்க சாமி, பொறுப்பை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொன்னதை சாதிச்சு காட்ட நாங்க எந்த எல்லைக்கும் போவோம், என்ன விலை வேணாலும் கொடுப்போம். ஆனா வெற்றியோடு தான் திரும்பி வருவோம் சாமி. தாயே காளி அம்மா, யார வச்சு என்ன காரியத்தை பண்ணாலும் அவங்களுக்கு இத கட்டி விடு. ஏன்னா நீ தொட போறது சாதாரண நெருப்பு இல்ல, நெருப்பு கோலத்தை. அது பக்கத்துல போனாலே எரிச்சு சாம்பலாக்கிடும்.